வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். நேத்திக்கு 4 வெரைட்டி, அதாவது லஞ்ச் பாக்ஸ் ரைஸ் பார்த்தோமா. இன்றைக்கி ஒரு 4-5 வெரைட்டிஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, முழு நெல்லிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த முழு நெல்லிக்காய் வச்சு லஞ்ச் பாக்ஸ் இதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்த்தியானதும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெல்லிக்காய், முழு நெல்லிக்காய் வாங்கி இது மாதிரி, இது வந்து சின்னதாக தான் எனக்கு கிடச்சிது. இது ஒரு 5-6 நெல்லிக்காய் இது மாதிரி கேரட் திருகலில் போட்டு திருகி வச்சுருக்கேன். இது 1 கப் இருக்குது. நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். 1/2 டீஸ்பூன் கடுகு போடுறேன். விட்டமின் சி ஹை ரிச் இதுலலாம், அட் த சேம் டைம் நோய் எதிர்ப்பு சக்தி இந்த நெல்லிக்காயிலலாம் இருக்குது நிறையா. அது நம்மளோட மீலில் வந்து நெல்லிக்காய் ரசம், நெல்லிக்காய் சாதம், நெல்லிக்காய் ஊறுகாய் இது எல்லாமே நம்ம எடுத்துட்டோன்னா ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. அட் த சேம் டைம் நெல்லிக்காய் ஊறுகாயெலாம் வந்து ராத்திரி வேளையில் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாள். அது ஐ திங்க் ஹார்ட் டு டைஜஸ்ட்ன்னு நினைக்கிறேன். எனக்கு எதனால் அது ராத்திரி வேளையில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவான்னு எனக்கும் தெரியல, நிஜமாலுமே தெரியல. அந்த நாள்லாம் எங்கள்கிட்ட சொன்னது தான் எனக்கு தெரியுமே ஒழிய அதுக்கான ப்ராப்பர் காரியம் வந்து நான் ஆனஸ்டாக ஒத்துக்கிறேன், எனக்கே தெரியாது. சிலதெல்லாம் அந்த நாளில் வந்து சொன்னான்னா அப்படியே கேட்டுன்னு போயிடுவோம் இல்லையா, அது ஏன் எதுக்கு அதெல்லாம் இந்த நாள் குழந்தைலாம் தான் கேட்குறா. ஸோ நமக்கு தான் பெரியவா சொன்னா ஓகே அப்படின்ற மாதிரி போயிடுவோம். கடலைப்பருப்பு ஒரு 2 டீஸ்பூன் போடுறேன். உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன். இதுமாதிரி நிலக்கடலை, பச்சைக்கடலை இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். இதுவும் இதெல்லாம் உங்களுடைய சௌகரியம், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பருப்பு போட்டுக்கோங்க. பட் இந்த சாதம்லாம் நல்லெண்ணெயில் பண்ணினேன்னா தான் ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். மாதிரி பொடியாக நறுக்கின பச்சை மிளகா, உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. நான் ஒரு 2 பச்சை மிளகா கிட்டே போடுறேன். அதே மாதிரி பொடியாக திருகின இஞ்சி ஒரு 1/2 இன்ச் இருக்கிறது. மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். பெருங்காயப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். கருவேப்பிலை, இது துருகின நெல்லிக்காயை போட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ் வதக்குங்க. தண்ணிலாம் இல்லாத சுத்தமாக அது நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிடலாம். இந்த நெல்லிக்காய்க்கு கொஞ்சமாக உப்பு போடுறேன், ஒரு 1/2 டீஸ்பூன். இது கிட்டத்தட்ட எலுமிச்சம்பழம் சாதம் மாதிரி தான், பட் கொஞ்சம் நல்ல நெல்லிக்காய் டேஸ்ட்டோடு நல்லாயிருக்கும். இதுக்குன்னு தனியாக எலுமிச்சம்பழம்லாம் எதுவுமே வேண்டாம், இந்த நெல்லிக்காயில் இருக்கிற புளிப்பே போகும். இது கொஞ்சம் சுருளை வதங்கட்டும், ஒரு 5 மினிட்ஸில் பார்க்கலாம். இது மூடி வச்சுலாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் அப்படியே வதக்குங்க. இதை அப்போ தான் அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் பற்றி இந்த மாதிரி ட்ரை ஆகும். ஸோ இது ரெடி ஆகிட்டு, இது நார்மல் பச்சரிசி சாப்பாட்டு அரிசி தான். இது 1 கப் இதில் போடுறேன். அடுப்பு அணைச்சிடுறேன். சாத்துக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். கலந்த சாதம்லாம் மட்டும் நம்ம கலக்கிறதே அழுத்தி கலந்துடக்கூடாது. அப்படியே பிடிச்சி உதுத்து விட்டு கலக்கும். அப்போ தான் அது உதிரியாக இருக்கும். அதேமாதிரி சாதமும் நீங்கள் 1:2, 2.5, 3 தண்ணி வைங்கோ. உங்களோட
அரிசியோட கணக்கு பார்த்து வச்சுக்கோங்க. மேலே கொஞ்சம் கொத்தமல்லி. ஸோ ஜோரான நெல்லிக்காய் ரைஸும் ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிடுது. டிஃபன் பாக்ஸ்க்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது ஒரு ஃபுல் மீல் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வேணுன்னா நீங்கள் வந்துட்டு உருளைக்கிழங்கு டீப் ரோஸ்ட் கறி பண்ணி எடுத்துக்கிறேன்னா எடுத்துக்கோங்க. இல்லை காலிஃப்ளவர் வந்து காயா அது மாதிரி டீப் ரோஸ்ட் கறி பண்ணி எடுத்துக்கிறேன்னா எடுத்துக்கோங்க. யுவர் விஷ் அதெல்லாம். ஸோ நான் என்ன இதுக்கூட தொட்டுக்க இருந்தால் காம்பினேஷன் நல்லா இருக்கும்ன்றது நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ இது ரெடி ஆகிடுது. அடுத்த டிஷ் பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ அடுத்தாப்பில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சு நிறைய பேர் பண்ணின்னு இருக்கிறது தான். பட் என்னுடைய ஸ்டைலில் நான் பண்ணுறேன் தக்காளி சாதம். தக்காளி சாதமும் டிஃபன் பாக்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு இது. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லெண்ணெய், நார்மல் ஆயில் உங்கள் சௌகரியம் அது. ஒரு 4 ஸ்பூன் கிட்டே விட்டுருக்கேன். 1/2 ஸ்பூன் கடுகு போடுறேன். இது என்னென்னு கேட்டேன்னா, பெருஞ்சீரகம், 2 பே லீஃப், ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு 3 கிராம்பு. இது எல்லாமே இந்த கடுகு வெடிக்கிறச்சே இதில் போட்டுடலாம். ஸோ கடுகு வெடிக்கிறது இது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டக்க கடலைப்பருப்பு மட்டும் போட்டுக்கோங்க. சும்மா ஜஸ்ட் இது ஒரு பைட் இருந்தால் அது நல்லாயிருக்கும், அதுக்கு தான் அது. ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல், எங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் அது போடாதீங்க. கருவேப்பிலை, ஸோ இதில் வந்து இப்போ நான் இதில் வந்து மொத்தம் ஒரு 4 தக்காளி, நாட்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் ஒரு 2 வெங்காயம் இதில் போடுறேன். மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் போட்டிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி. இந்த படி சோம்பு வந்து எண்ணெயில் பொரிஞ்சதுலேயே ஒரு நல்ல மசாலா வாசனை இருக்குது. படி சோம்புனா என்னமா மீன் கேப்பேன். சோம்பு, பெருஞ்சீரகம் சொல்லுவோம் இல்லையா. வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும், தக்காளி போடலாம். இது வீட்டில் பண்ண சாம்பார் பொடி ஒரு 3/4 டீஸ்பூன் போடுறேன். உங்கள் சௌகரியம் பார்த்துன்னு உங்களுக்கு எவ்வளோ உங்கள் வீட்டுக்கு சாம்பார் பொடி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இது என்னுடைய ஸ்டைல் ஆஃப் தக்காளி சாதம். ஸோ இப்படியும் ட்ரை பண்ணி பாருங்க. ஒருத்தர் ஒரு மாதிரி பண்ணுவேன், இப்படியும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம், சாம்பார் பொடியும் போட்டிருக்கோம். நல்லா காரம் பார்த்து போட்டுக்கோங்க. தக்காளி இதில் ஆட் பண்ணலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் தேவையான உப்பு போட்டுருவேன். இது ஈஸியாக ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் நல்லா மசியறதுக்கு. இதையும் நல்லா மூடி போட்டு வேக விட்டுடலாம். தக்காளி நல்லா உருவமே இல்லாமல் மசிஞ்சதுக்கு அப்புறமா தான் ரைஸ் அதை பண்ணணும். ஸோ இதுவும் ஈஸி தான், நிறைய பேர் பண்ணுறேன் இல்லைன்னு நான் சொல்லலை. பட் புதுசாக கற்றுக்கிற வாழ்க்கை என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிற வாழ்க்கை இது ஐடியா கொடுக்குற அவ்வளோதான். ஸோ இதை மூடி போட்டு நல்லா வேக விட்டு நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இனிஷியலி முதல்ல ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் மூடி போட்டு வதக்குங்கோ. அதுக்கப்புறம் இதில் தண்ணி சுத்தமாக வற்றணும் இல்லையா. மூடியே இருந்ததுன்னா தண்ணி இத்து சொட்டிகிட்டே இருக்கும். அதனால் திறந்துட்டு வதக்குங்கோ. அதை நல்லா வதங்கின இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி போடுங்க. ஸோ இந்த ஸ்டேஜ் போகிறோம். இதில் வந்துட்டு ரைஸ் ஆட் பண்ணிடலாம். அடுப்பை அணைச்சிட்டேன். கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கிறேன். இந்த புளிப்பு டிஞ்ச் எடுத்து காமிக்கணும் தக்காளியோட அது அப்படின்றதுக்கோசரம் ஒரு 1/2 மூடி, சின்னதாக 1/2 மூடி எலுமிச்சம்பழம் புழிகிறேன். இதில்
நான் மத்தியானம் டிஃபன் பாக்ஸில் இது பண்ணுறதே சம்டைம்ஸ் தக்காளியோட புளிப்பு வந்து சல்லுன்னு போயிடும். அதுக்கு இந்த எலுமிச்சம்பழம் ஒரு அரை முடி புழிஞ்சேன்னா அப்படியே அது நின்றுக்கும். சாத்துக்கு வேணுங்கிற உப்பு போடுறேன். ஒரு அரை டீஸ்பூன் சாத்துக்கு வேணுங்கிற உப்பு போடுறேன். உப்பெல்லாம் உங்களுடைய சௌகரியம், உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா ஜாஸ்தி போட்டுக்கோங்க. ஸோ ஜோரான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுது. இது சுட சுட இருக்கிறதே இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா ஆறினா இன்னும் வரையாக இருக்கும். நல்லா டிஃபன் பாக்ஸில் அதுவும் நம்ம எடுத்துன்னு போகிறதே மத்தியானம் லஞ்சுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.